ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாத்துக்குமே வந்து பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் என் பையன் பிரியாணின்னா குண்டாவை தூக்கி அடுப்பில் வைக்கும்போதே ஓடியாந்துருவார். எப்போம்மா ரெடி ஆகும் எப்போம்மா ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டுட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் வச்சு பண்ணலை, வாத்துக்கறி வச்சு பிரியாணி பண்ணியிருக்கிறேன். பிடிக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். வாத்து வந்து கறியாக வெட்டுறதுக்கு முன்னாடி தோல் உரித்து தீக்கும் போதே வந்து நல்லா கழுவிடணும். வெட்டினதுக்கப்புறம் வாத்தை வந்து கழுவக்கூடாது. அப்படி கழுவுனா வந்து டேஸ்ட்டும் குறைஞ்சிரும், சத்தும் குறைஞ்சிரும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கழுவாமல் போட்டிருக்கிறேன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாத்தை வந்து கழுவிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வாத்தை கழுவாமல் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம தனியாக போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துனிங்கன்னா தான் கறியில் வந்து உப்பு பிடிக்கும். அதுக்காக இது எல்லாத்தையும் கையில் நல்லா ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்திடாதீங்க, கறி வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிடும். அதனால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். குக்கரை மூடி ஒரு 10 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். 10 to 12, 14 கூடி வச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா வாத்துக்கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சிக்கன் மாதிரி சட்டுன்னு வேகாது. அதனால் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 விசில் வச்சு எடுத்துகிட்டு வேணும்னா கூடி மறுபடியும் ஒரு 4 விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 10 விசில் தான் வச்சு எடுத்துருக்கிறேன். ஸ்டீமெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ வந்து குக்கரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கறி வந்து எப்படி வெந்திருக்குதுன்ட்டு. வாத்து வந்து வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பு கலராக தான் இருக்கும். புதுசாக வாத்து ட்ரை பண்ணுறவங்க இதை பார்த்து பயந்துக்காதீங்க. நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு பொட்டு கூடி ஊற்ற கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து எண்ணெயாக பிரிஞ்சிருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் வாத்து வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 அன்னாச்சி பூ எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி பவுடரை பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பூண்டு வந்து நான் தொளி உளிக்காமல் தான் 2 கட்டி பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். கழுவிக்கோங்க, ஆனால் தோல் உரிக்காமல் இருந்தாலும் கழுவிக்கோங்க. 2 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்போ தான் மிக்சியில் வந்து அரைப்படும். அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கட்டிங் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 5 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதாவது 1.25 கிலோ கணக்குக்கு. உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா எனது வாத்து வந்து வெட்டினதுக்கு அப்புறமே 100 கிராம் இருந்துச்சு. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி அப்படியே ஒரு 20 நிமிஷம் வந்து ஊறட்டும். நான் ஒரு பெரிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதுமானது, இல்லைன்னா பிரியாணி வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும். 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திக்கிறேன். ஏன்னா வாத்துலேயே வந்து நிறைய எண்ணெய் பிரிஞ்சிருக்குது. அதனால் வந்து இதில் வந்து நம்ம கம்மியாக எண்ணெய் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ 2 மட்டும் சேர்த்தி நல்லா அது வெடிக்கிற அளவுக்கு வணக்கிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாவை முழுசாக வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சிம்லேயே வச்சு லைட் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைட் பை சைட் நான் அப்படியே வந்து சிக்கன் கிரேவியும் தாளித்து விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதுமானது. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அதையும் வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வணங்க விட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. அந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். 300 கிராம் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதில் ஒன்றை மட்டும் கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேன். மீதியெல்லாம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியே கூட வணக்கி விட்டுக்கலாம். அரைச்சி விட்டு சேர்த்தும் போது கலரும் சரி டேஸ்ட்டும் சரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து இன்னும் வந்து நல்லா வணங்கும். தக்காளி நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரா பொடி இதையும் வந்து சேர்த்திக்கிட்டேன். அவ்வளவுதான். காரம் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம கிராம்பு வந்து நிறையா சேர்த்திருக்கிறோம். அதோட காரமே பிரியாணிக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் நீங்கள் காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா வணங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தயிர் வந்து எடுத்திருக்கேன், 100 ml. அதையும் ஊற்றி நம்ம வந்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தயிர் ஊற்றுனீங்கன்னா தான் பிரியாணி வந்து அடிபத்தாது, டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் க்ரீமியாக. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்கிற வாத்தை இதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். கறி எல்லாம் மசாலாவில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா வந்து மசாலா வந்து கறியில் எல்லாமே வந்து இறங்கும். இந்த கேப்பில் நம்ம அரிசியை கழுவி தண்ணி வடிய வச்சுக்கலாம். அரிசியில் வந்து தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வந்து தண்ணி வந்து வடிய வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆச்சு. எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா கறியெல்லாம் நல்லா வந்து மசாலாவோட மிங்கிள் ஆகி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது 5 டம்ளர் எடுத்திருக்கேன், டம்ளர் பிரகாரம் பெரிய டம்ளரில். அவ்வளோதான். இதை ஒரு கிளறிட்டு தண்ணி வந்து பக்கத்தில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து சூடு பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து 20 நிமிஷம் ஊற வச்சங்காட்டி தண்ணி வந்து 1/2 டம்ளர் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். 10 டம்ளருக்கு பதிலாக 9 டம்ளர் மட்டும் எடுத்திருக்கிறேன். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்திக்கிட்டேன். நம்ம சுடுதண்ணி தான் சேர்த்திருந்தோம், அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொதி வர ஆரம்பிக்கும் போதே வந்து இஞ்சி ஆரம்பிச்சிடும். நான் வந்து கொஞ்சமாக மட்டும் கலர் பொடி சேர்த்திக்கிறேன், கேசரி கலரு. அவ்வளோதான். நம்மளோட தண்ணியெல்லாம் வந்து இப்போ இஞ்சி ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசி வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோடது வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டோம் அப்படின்னோம்னா கரெக்டாக இருக்கும். தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அடி வரைக்கும் வந்து எடுத்து கிளறி விட்டு எல்லாம் வந்து ஈவன் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இப்போ வரைக்குமே நம்மளோட பிரியாணி வந்து அடி பத்த கிடையாது. தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து தோசைக்கல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த தோசைக்கல் வந்து பிரியாணி போடுறதுக்காகவே விட்டாச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோதான். கல் நல்லா சூடாயிருச்சு. ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சிடலாம். மேலே வந்து தண்ணி வேர்த்துரும், அதனால நான் இலையை போட்டு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு வெயிட் வச்சுக்கலாம்.
அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தம்மில் இருக்கட்டும். தம்மில் இருக்கும்போதே பிரியாணி வாசம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பிரியாணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சூப்பராக இருக்குது. அந்த இலையில் இருக்கிற தண்ணி வந்து கீழே விழுகாமல் பார்த்து அப்படியே எடுத்துக்கோங்க. சுடும், பார்த்து கவனமாக எடுங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணியை வந்து இப்போ உடச்சி விட்டுக்க வேண்டியதுதான். சூப்பராக நம்மளோட ஸ்டைலில் வந்து வாத்து பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி வாத்து பிரியாணி பிடிக்கும், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பிரியாணினாவே அதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி தான். நீங்கள் வந்து குழம்பூற்றி சாப்பிடுவீங்களா இல்லை தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுவீங்களா? எது உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பையனோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து குழம்பு தான் பிடிக்கும். தேங்க்யூ.